இன்றைக்கி ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய சுகங்களை சுமந்துட்டுருப்போம், துக்கங்களை நிறையவே சுமந்துட்டுருப்போம். ஸோ எல்லாமே நமக்கு ஒரு சுமையாக தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம என்ன கதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், சுகமான சுமை அப்படின்ற பேரில் ஒரு கதை பார்க்கலாம். ஒரு முறை துர்வாச முனிவருடைய சாபத்தால் இந்திரலோகம் என்ன ஆச்சுன்னா இருளில் மூழ்கியது. காமதேனு, கற்பக மரம், சிந்தாமணி, நவநிதிகள் எல்லாம் மறைந்தன. பதறிய இந்திரன் வைகுண்டம் சென்று மகாவிஷ்ணுவை பாதத்தில் சரணடைந்தார். இந்திரா, உன் செல்வம் அனைத்தும் பார்க்கடலுக்குள் மறைந்து விட்டன. அசுரர்களின் உதவியுடன் பார்க்கடலை கடைந்தால் அவை ஒவ்வொன்றாக வெளிப்படும் என்றார் மகாவிஷ்ணு. மந்தார மலை, அதை மத்தாகவும் ஒரு கம்பு மாதிரியும், வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் நானாகவும் கொண்டு அசுரர்களின் உதவியுடன் தேவர்கள் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர். ஒரு கட்டத்தில் மந்தாரமலை நிலை குலைந்து சாய்ந்தது. இந்த மந்தாரமலைக்கு மந்திரமலை அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. அந்த நிலை குலைந்து சாயும் போது அதை தாங்கி பிடிக்க மகாவிஷ்ணு ஆமை வடிவம் எடுத்து ஆழ்கடலுக்குள் சென்றார். மற்றவர் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்த விஷ்ணுவின் தியாகம் கண்டு மலை வியந்தது. விஷ்ணுவின் முதுகில் சுழலும் போது சுமை தெரியாமல் சுகத்தை அளித்தது. இதன் பின்னர் இந்திரனின் செல்வம் ஒவ்வொன்றாக பார்க்கடலிலிருந்து வெளிவந்தன. இதுதான் இந்த சுகமான சுமை அப்படின்ற இந்த கதையுடைய ஒரு சின்ன சுருக்கம். இதில் இந்த கதையை நம்ம வேற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். விஷ்ணு இந்த அவதாரம் எடுத்தாரு, பார்க்கடலில் போயிட்டு தேவர்களை பாதுகாத்தாரு, அவங்க பார்க்கடலை கடையும் போது அவங்க அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்கு. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம உதவி செய்கிறோம்னா நம்ம செய்யக்கூடிய உதவி உண்மையாகவே அவர்கள் மீது அக்கறை கொண்டு செய்கிறோமா அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் இறைவன் தரமாட்டான் அப்படின்றது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அந்த இறைவனே ஒரு அவதாரம் எடுத்து போகும்போது அந்த ஆமை யோசிக்குது, நம்ம அவருக்கு எந்த விதமான துக்கத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சுமையாகவே அதை சுகமான சுமையாகவே அதை இது பண்ணிச்சு இல்லையா. ஸோ கடவுள் நமக்குமே நம்ம அடுத்தவர்களை பற்றி என்ன நினைக்கிறோம், அடுத்தவர்களுக்கு எப்படி நம்ம உதவுறோம் அப்படின்ற பாயிண்ட் நம்ம மனசுக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். அப்போ நம்ம உண்மையாகவே அடுத்தவர்களுக்கு உதவி செஞ்சோம், நல்ல மனதோட செஞ்சோம்னா நமக்கு எந்த விதமான தீங்கியும் கடவுள் இழைக்க மாட்டார் அப்படின்றது இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா உதவி பண்ணக்கூடிய அந்த குணம் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. ஸோ ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தா நமக்கு என்ன, நம்ம போகிறோம், நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறது கிடையாது, இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி நம்ம எதுவுமே திங்க் பண்ணுறது இல்லை. ஸோ நம்மளுடைய இந்த தவறுகளை நாம் திருத்தி கொள்ளலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கதை தான் இது. நம்ம அடுத்தவங்களுக்காக இந்த சுமையை எங்கேயும் சுமக்க போகிறதில்ல, நம்மளுடைய சுமையை நம்ம தான் சுமக்க போகிறோம். அப்போது நம்ம அதை நல்ல விதமான நல்ல சுமையாக நம்ம அதை சுமந்தா கடவுளுடைய அனுகிரகம் எப்போதுமே நமக்கு இருக்கும் அப்படின்றது தான் நான் உங்கள் முன்னாடி இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. ஹரி ஓம்.